டெஸ்ட் மேட்சோட எண்ட் கேமுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. 50-50 பேலன்ஸில் போயிட்டு இருந்த டெஸ்ட் மேட்ச்சு அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் நேற்றுக்கு திரும்பிச்சுங்க. ஃபர்ஸ்ட் செஷனில் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. காரணம், ஆஸ்திரேலியன் டெய்லண்டர்ஸ் பயங்கரமாக பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்டார்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி 100% 50 அடிச்சு ஹேசல்வுட்டோட ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டார். ஆஸ்திரேலியா 207க்கு ஆல் அவுட் ஆகிட்டு 282 ரன்ஸை டார்கெட்டாக செட் பண்ணாங்க. ஆக்சுவலாக 282ன்றது ஆஸ்திரேலியாவுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு டாண்டிங்கான டார்கெட் அண்ட் நாட் மெனி டீம்ஸ் ஹவ் சேஸ்ட் இட். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே விஷயம் தாங்க, எய்டன் மார்க்ரம், ரிமெம்பர் த நேம், என்ன கம்போஷருங்க, ப்ராபப்ளி த பெஸ்ட் நாக் ஆஃப் ஹிஸ் கெரியர். ஒரு பக்கம் மார்க்ரம் எக்ஸ்ட்ராடினரி 100, இன்னொரு பக்கம் அ கேஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன். டெம்பா பவுமா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியோட ஒரு எக்ஸலண்ட் பார்ட்னர்ஷிப் வித் மார்க்ரம் ஆஃப் 143 ரன்ஸ் அன்பீட்டனா டே 3 முடிச்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் தான் ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்காவை அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின்ஸுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு போயிருக்குங்க. இன்னும் 69 ரன் அடித்தா சவுத் ஆஃப்ரிக்கா வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் வின்னை பதிவு பண்ணுவாங்க. இந்த டார்கெட்டை சவுத் ஆஃப்ரிக்கா டே 4ல் சேஸ் பண்ணுவாங்களா, இல்லை இன்னும் இந்த கேமில் உயிர் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம்.